கைஸ் நம்ம கடலூர் குண்டுசாலை பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இன்றைக்கி வந்து மருதம் பார்க்கை வந்து அடிக்கல் நாட்டிட்டாங்க மினிஸ்டர் வந்து. ஸோ இங்கே என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ், நம்ம கடலூர் குண்டுசாலை பகுதியில் தோட்டக்கலைக்கு சொந்தமான 14 ஏக்கர் பரப்பளவுல 9 கோடி மதிப்புல கடலூர்லயே ஒரு பெரிய பூங்காவை வந்து அமைக்க போறாங்க. அந்த பூங்காவுக்கு வந்து மருதம்னு பெயர் வச்சிருக்காங்க. இப்போ அடிக்கலுமே நாட்டிட்டாங்க. இந்த பூங்காக்குள்ள என்னென்ன செட்டப் எல்லாம் பண்ண போறாங்க, என்னென்னலாம் வரப்போகுது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்றேன். என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோட்டக்கலையோட ஆபீஸ் இருக்க போது, ஃபிளவர் கார்டன் வைக்க போறாங்க, பிக் சைஸ்ல ஸ்கல்ப்சர் கார்டனும் இருக்க போது, பெர்கோலாஸ் வித் சிட்டிங், அதாவது எப்படின்னா செடி கொடியிலான அமைந்த இருக்கைகள் வந்து இருக்க போது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிஸ்ட் பாத்வே, அதாவது மூடு பனி மாதிரியான வழித்தடமும் இருக்க போகுது. தொடர்ந்து மியூசிக்கல் ஃபவுண்டைன், கிட்ஸ் பிளே ஏரியா, வாட்டர் ஃபால் அண்ட் பாண்ட், அப்புறம் பெரிய அளவிலான சிற்பங்கள் நிறைந்த கார்டனுமே இருக்க போகுது. பேக் சைடுல நிறைய பறவைகள் வகையை வச்சு பறவைகள் கூடமும் வைக்க போறாங்க. பெரிய கார்டனும் இதுல இருக்க போகுது. அதாவது பெரிய பெரிய செடிகளை வந்து அழகுபடுத்தக்கூடிய ஒரு இடமாவும் இங்க இருக்க போகுது. பார்க் உள்ளவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், டாய்லெட், ரெஸ்டாரண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஒரு பிரம்மாண்டமான பார்க்கா இது வந்து உருவாக இருக்கு. கண்டிப்பா நம்ம ஊருக்கு இந்த மாதிரி ஒரு பூங்காலாம் தேவையான ஒண்ணுதான். இதை கிடப்புல போடாம சீக்கிரமா முடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மருதம் பூங்காவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குற நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.